வணக்கம் மக்களே, நீங்கள் உங்கள் வெப்சைட்டை ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் பில்ட் பண்ணுறதுக்கு மாதம் ஒரு ஃப்ரீ எலமெண்டர் டெம்ப்ளேட்ஸ் தரலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப குயிக்காகவே வெப்சைட்ஸை பில்ட் பண்ணிட முடியும். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாதம் ஒரு டெம்ப்ளேட் அப்படின்றதுனால ஒவ்வொரு மாதமும் நான் தரப்போகிற டெம்ப்ளேட்ஸை பற்றின அப்டேட்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் தான் போட போகிறோம். நாங்கள் எவ்ரி மந்த் ஃப்ரீயாக தரப்போகிற எலமெண்டார் டெம்ப்ளேட்ஸ் பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டெம்ப்ளேட்ஸை உங்கள் வெப்சைட்டில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். அதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதும் அந்த லிங்க் இந்த மாதிரி ஒரு பேஜ்க்கு உங்களை ரீடைரக்ட் பண்ணும். இந்த பேஜில் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட்ஸை டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டெம்ப்ளேட்ஸை ஜேசன் ஃபைலாக கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்க்கும்போது எதுவுமே புரியாது, அதனால இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது மேலே. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெம்ப்ளேட் உங்கள் பிசிக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டுக்குள்ளே போயிடுங்க. ஏற்கனவே உங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸை நீங்கள் உங்கள் டொமைனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களால் இந்த டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான பேசிக் தீமை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஹலோ எலமெண்டார் அப்படின்ற தீமை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நீங்களும் ஹலோ எலமெண்டார் அப்படின்ற தீமை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே இந்த தீமை இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் ஹலோ எலமெண்டார் தீம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எலமெண்டார் அப்படிங்கிற ப்ளக்கினும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு ப்ளக்கின்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய் ஆட் நியூ கொடுத்துக்கோங்க. இங்கே சர்ச் ப்ளக்கினில் எலமெண்டார்னு தேடுங்க. உங்களில் பல பேருக்கு எலமெண்டார் ப்ளக்கினை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு தான் இதை நான் சொல்கிறேன். இந்த எலமெண்டார் ப்ளக்கினை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணதுமே இங்கே எலமெண்டார்ன்ற ஆப்ஷனுக்கு கீழே டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இப்போது நீங்கள் டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட்டை இங்கே அப்லோட் பண்ணணும். அதுக்கு இந்த டெம்ப்ளேட்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் புதுசாக டெம்ப்ளேட்ஸை இம்போர்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கு இங்கே இம்போர்ட் டெம்ப்ளேட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே சூஸ் எலமெண்டர் டெம்ப்ளேட் ஜேசன் ஃபைலுன்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே எய்தர் நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து சூஸ் பண்ணிக்கலாம், ஆர் ட்ராக் அண்ட் ட்ராப் கூட பண்ணிக்கலாம். நான் என்னோட பிசியில் இங்கே இருக்குது, இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணதும் இம்போர்ட் நவ் கொடுங்க. அன்ஃபில்டர்ட் ஃபைல் அப்லோட்ஸாக இருக்கும், நீங்கள் ரெண்டுமே பண்ணலாம். ஸோ நான் எனேபிள் அண்ட் இம்போர்ட் கொடுக்குறேன். இப்போ அந்த டெம்ப்ளேட் சக்ஸஸ்ஃபுல்லாக இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டெம்ப்ளேட் எப்படி இருக்குன்றதை நம்ம ஒரு வாட்டி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இப்போ நான் இம்போர்ட் பண்ணியிருக்கிற அந்த டெம்ப்ளேட். இப்போது இந்த டெம்ப்ளேட்டை உங்கள் பேஜ்குள்ளே எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்றதை பார்ப்போம். அதுக்கு பேஜஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் நியூ கொடுங்க. இந்த பேஜ்க்கு நீங்கள் ஒரு நேம் கொடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் பேஜ் நேம் கொடுத்து இதை பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது பப்ளிஷ் ஆனதுக்கப்புறமா ஜஸ்ட் எடிட் வித் எலமெண்டர் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே வேற ஒரு தீமை செட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி எக்ஸஸாக வருது. இந்த பழைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு வரக்கூடாதுன்னா நான் இந்த பேஜோட லே அவுட்டை மாற்றிக்கலாம். ஸோ நான் என்னோட பேஜ் லே அவுட்டை எலமெண்டர் கேன்வாஸ்னு மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எம்டி பேஜ் இருக்குது. இந்த பேஜில் தான் இப்போ நாம் இம்போர்ட் பண்ண இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு இங்கே ஒரு ஃபோல்டர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் ஆட் டெம்ப்ளேட் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது மை டெம்ப்ளேட்ஸ்ன்ற இந்த டேபை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ நாம் இம்போர்ட் பண்ணியிருக்கிற இந்த டெம்ப்ளேட்ஸ் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதை இன்சர்ட் கொடுங்க. இப்போது
நாம் இம்போர்ட் பண்ண டெம்ப்ளேட்டை நம்ம பேஜ்குள்ளே கொண்டு வந்துட்டோம். ஏற்கனவே நாம் டிசேபிள் பண்ணியிருந்தோம், பட் ஸ்டில் அந்த ஆப்ஷன் டிசேபிள் ஆகலை. ஸோ இந்த ஹெட்டர் வேணும்னா நீங்கள் இப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஹெட்டர் வேணாம், வெறும் எம்டி பேஜில் இந்த டெம்ப்ளேட் மட்டும் வரணும்னு நினச்சிங்கன்னா இங்கே செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே பேஜ் லேஅவுட்டில் எலமெண்டர் கேன்வாஸ்னு மாற்றிக்கோங்க. ஸோ இப்போது இந்த பேஜ் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது லோட் ஆகிறதுக்கு 1 or 2 minutes ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த லேண்டிங் பேஜை என்னோட வெப்சைட்குள்ளே ஒரு பேஜாக க்ரியேட் பண்ணி அதில் இந்த டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் இதுக்கப்புறம் நாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிற எல்லா டெம்ப்ளேட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அப்டேட் கொடுத்து இதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இது சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பேஜை நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே கீழே ப்ரிவ்யூ சேஞ்சஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிற டெம்ப்ளேட்ஸை இப்படி தான் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. நான் அப்லோட் பண்ண வகையில் இந்த டெம்ப்ளேட் இந்த மாதிரி வேலை செய்யுது. ஆக்சுவலாக இதுதான் அந்த பேஜோட நேம். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. கோடிங்கோட நாலேஜ் இல்லாமலேயே பியூட்டிஃபுல்லான வெப்சைட்ஸ் எல்லாம் உங்களால் பில்ட் பண்ண முடியும். நீங்கள் பிஸ்னஸ் ஓனரா உங்கள் பிஸ்னஸ்க்கான வெப்சைட்டை நீங்களே பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்களோட ஸ்பேர் டைமில் ஃப்ரீலான்சிங் மூலியமாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் ஒரு 5 days ஆன்லைன் வெப்சைட் பில்டிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமில் கோடிங்கோட ஹெல்ப் இல்லாமலேயே நாம் பியூட்டிஃபுல்லான வெப்சைட்ஸ் எல்லாம் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்றத ஸ்க்ராட்சிலேருந்து சொல்லித்தரப்போகிறேன். இந்த ப்ரோக்ராமோட எண்டில் ஒரு பிஸ்னஸ் வெப்சைட்டையோ இல்லை போர்ட்ஃபோலியோ வெப்சைட் ஆர் ஆன்லைனில் பொருட்களை விற்கக்கூடிய இ-காமர்ஸ் வெப்சைட்ஸை கூட உங்களால் பில்ட் பண்ண முடியும். வணக்கம் மக்களே, நான் அசாருதீன், ஃப்ரீலான்ஸ் வெப் டிசைனர் அண்ட் அன் ஆண்டர்பிரினர். கடந்த 4 வருஷத்தில் 2000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இதில் பலர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்காங்க, சிலர் ஏஜென்சி கூட ரன் பண்ணுறாங்க. இந்த 5 நாள் ப்ரோக்ராமில் ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம வெப்சைட்டில் எப்படி கொண்டு வர்றது, ஹோம் பேஜ், அபவுட் அஸ் பேஜ், கான்டாக்ட் அஸ் பேஜ் மாதிரியான பேஜஸ் எல்லாம் எப்படி கொண்டு வருது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃப்ரீயாக ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் எப்படி வாங்குறது அப்படின்ற சீக்ரெட் ஹேக்கும் நான் சொல்லி தரப்போகிறேன். கீழே இருக்கிற பை நவ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒர்க் ஷாப்பில் சந்திப்போம்.